கரூர் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட 10 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து 26 டிப்பர் லாரிகள் 3 கார் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் காவிரி, அமராவதி ஆற்று பகுதிகளில் சோதனை நடத்தினர். அப்போது கரூர் அருகே மண்மங்கலத்தில் தனியாருக்கு சொந்தமான மணல் சலிப்பகத்தில் காவிரி ஆற்று மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரு லேப்டாப், 100 யூனிட் மணல் மற்றும் 2,26,900 ரூபாய் பணம் உள்ளிட்டவை திருச்சி தனிப்படை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு முதல் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 59 அடியை எட்டியுள்ள நிலையில் முதல் போக பாசனத்திற்கு போதுமான நீர் இருப்பு உள்ள காரணத்தால் வருகிற 15ஆம் தேதி வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களுக்கு தேவையான தண்ணீர் திறக்க தமிழக அரசின் அனுமதி கேட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளனர். இந்த ஆண்டு சரியான நேரத்தில் தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென 4,500 கன அடியிலிருந்து 7,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு திடீரென அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.